வெல்கம் டு ஃபுடி மாம் சேனல். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக கேரட் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கேரட் இந்த மாதிரி சைஸில் உள்ள கேரட் எடுத்திருக்கேன். இதை தோலை உரிச்சிட்டு நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிக்கிட்டோம்னா தான் நமக்கு ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். இனி இதில் நம்ம ஸ்பைஸ் பவுடர் சேர்த்துடலாம். முதல்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயப்பொடி சேர்க்குறேன். வெந்தயப்பொடி வெந்தயத்தை வறுத்து பொடியாக்குனது. இது கூட 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஊறுகாங்கிறதுனால கொஞ்சம் கூட சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் கூட 1லேருந்து 1.5 டீஸ்பூன் வரை சேர்க்கலாம். குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் வரையும் போட்டாலே போதும். ரொம்ப காரமாக வேணும்னா 1.5 டீஸ்பூன் போடலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். நல்லா எல்லா கேரட்லேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிடுவோம். பேன் சூடானதும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துருவோம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்க்கலாம். பெருங்காயம் தான் ஊறுகாய்க்கு நல்ல டேஸ்ட் தரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரட் மிக்சரில் சேர்த்துருவோம். இப்போது இது கூட ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸு புழிஞ்சிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றா கலந்து விட்டுருவோம். இப்போ ரொம்பவே சூப்பரான 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய கேரட் பிக்கல் நமக்கு தயாராக இருக்குது. இதை ரைஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். Don't forget to subscribe our channel and thanks for watching our videos.